வணக்கம் நம்ம நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஒருத்தங்க கேட்ட கேள்வி, நம்மளுடைய சக்கரங்களில் இந்த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரி செய்வது ஒன்று. இன்னொன்று, எந்த சக்கரம் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எந்த இடத்துல தான் அந்த குண்டலினி சக்தி அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு உண்டான வழி சொல்கிறேன். பட் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த குண்டலினி அண்ட் சக்ராஸ்னு அந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதில் இனிமேல் வரும். சரி, அதெல்லாம் சொல்லலாம். நான் இன்றைக்கி உண்டான விஷயத்தை என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ முதல்ல நம்ம ஏதோ ஒரு தியான பயிற்சி அப்படிங்கிறதுக்கு உட்காடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிக்கணும், நீங்கள் எப்போ எந்திரிச்சாலும் சரிங்க, இல்லை எந்த நேரத்தில் ஆனாலும் சரிங்களா, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு தியானம் அப்படிங்கிறதுக்கு உட்காரக்கூடாது. இதை நீங்களே ஒரு டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள். எந்த விதமான ஒரு எக்ஸசைஸ் இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறோம், பல் வளர்க்குறோம், காலைக்கடன் போகணுமா, முடிக்கிறோம், பேசாமல் கைகால் முகம் கழுவுறீங்களா, கழுவிங்க. இல்லை குளிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதா, சரி குளிச்சுக்குங்க. ஏன்னா காலையில் 4 மணிக்கு உட்காந்து குளிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு அமையறதில்லை. கைகால் மூஞ்சி கழுவலாம், அது வரைக்கும் ஓகே இல்லைங்களா. சரி, அதையாவது பண்ணுறீங்க, ஒரு பட்டையை போட்டுக்கிறீங்க, பேசாமல் அமைதியாக உட்காந்துடுறீங்க. இது ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். அதே அடுத்த நாள் திருப்பி அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு சின்ன பேசிக் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். என்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, நம்ம கழுத்து இப்படி பண்ணுவோம் தெரியுமா, இந்த பள்ளிக்கூடம் படிக்கும்போது இந்த பிடி மாஸ்டர் சொல்லி தருவார்ல, இந்த மாதிரி இப்போ கழுத்து இப்படி சுற்றுறது, அப்புறம் கையை ஃபுல் ரொட்டேஷன் இப்படி முன்னே இப்படி பின்ன ஒரு 10 தடவை, அப்போ இப்படி நம்ம இந்த நல்லா இப்படி விரிச்சு இது பண்ணுறது, அப்புறம் இந்த ஹிப் ரொட்டேஷன் இப்படி சுற்றுவோம்ல அது, காலை இப்படி முன்னாடி பின்னாடி இப்படி கொண்டு போயிட்டு வர்றது, அப்புறம் நம்மளுடைய மணிக்கட்டு இப்படி சுற்றுறது இந்த மாதிரி, அப்புறம் இந்த கை இப்படி விரிச்சு இது பண்ணுறது, அதே போல் கீழ் பாதங்கள் இருக்குல்ல, பாதத்தை இப்படி மடக்கி இது பண்ணுறது, அப்புறம் மேலே தூக்கி இது பண்ணுறது, பாதத்தினுடைய விரலை இப்படி விரிச்சு இது பண்ணுறது, இதெல்லாம் அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று, உடல் முழுக்க ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது முழுக்க சீராகும். இது ஒன்று. இது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன, சக்தி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, அதுவும் முழுக்க சீராகும். ஏன்னா ராத்திரி நம்ம எப்படி படுத்து தூங்கியிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இப்படி கோகுமாக படுத்து தூங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இடத்துல அந்த எனர்ஜி பிளாக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது நாள்பட்டு விடும்பொழுது தான் நமக்கு ஒவ்வொரு இடங்களில் வலிவேதனைகள் அப்படிங்கிறது வர்றதுக்கு உண்டான காரணம். சரிங்களா. இது அதிகமாக எங்கே பார்க்கலாம்னா மூட்டுக்கள், அந்த ஜாயின்ஸில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ ஒரு தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு சின்ன ஜம்ப்பு, இந்த ஹாப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, சின்ன ஜம்ப், அது ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி வேர்க்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்கும், தியானத்துக்கு உட்காருங்க. உடனே அப்படி போய் தம்முன்னு உட்கார்றது மூச்சு பயிற்சி அப்படிங்கிற இல்லாமல் கொஞ்சம் உங்களை அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கிங்க. மூச்சு ஒரு மாதிரி சீராகும். அதற்கப்புறம் ஒரு ஆசனம் போட்டு, இல்லை சேரில் உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, சேரில் உட்காந்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணாலும் சரி, இல்லை பேசாமல் அமைதியாக தியானத்தில் உட்கார்ந்தாலும் சரி, இது பண்ணி பாருங்கள். அப்போ முந்தின நாள் நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் செய்த தியானத்திற்கும் இந்த ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு பின்ன செய்த தியானத்திற்கும் அபரிமிதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த எக்ஸசைஸ் செஞ்சுட்டு செய்யும் பொழுது செய்த தியானத்திற்கு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது துரிதமாக உங்களுக்கு கிடைக்கும். மனசு அலைபாய்வது அப்படிங்கிறது சீக்கிரமாக நமக்கு ஒருநிலைப்படக்கூடியதற்கு உண்டான தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இது கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா. கூடவே நம்ம ஆத்ம விசாரணை அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஆத்ம விசாரணை பண்ணும்பொழுது அதுக்கு எங்கே தீனி, அந்த ஆத்ம விசாரணை நம்ம நூலில் படிக்கிறோம், ஒரு சொல்ல கேட்குறோம், அதெல்லாமே புரிஞ்சுக்கிறோம், இது கரெக்டு, இது மாய், இது சரியில்லை, எல்லா நேரத்துலையும் சரியாக இருக்கணும், இதெல்லாமே ஓகே தான். பட் அது எங்கே போய் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது, அப்போ நம்மளுடைய வாழ்க்கை தான் ப்ராக்டிக்கல். ஏன்னா இது ஒரு விளையாட்டு கிரவுண்டு தான். இது நம்ம இங்கே பிறப்பு அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வர்றது இது ஒரு விளையாட்டு கிரவுண்டு தான். என்ன விளையாடுறோம், நாம் இதெல்லாம் மாயின்னு உணர்வதற்கு உண்டான விளையாட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதற்கு தான் இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது உதவி செய்யுது. தியானம் அப்படிங்கிறது அதற்கு உண்டான பலத்தை நமக்கு கூட்டி தருது. சரிங்களா. அப்போ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வு நமக்கு பிடிக்காததற்போல் நடந்தது, நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இந்த ஆத்ம விசாரணை அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ அந்த அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், சும்மா உட்காந்துக்கலாமா, எல்லாமே சாமி பார்த்து எல்லாமே அமைதியாக இருக்க போகிறது, எல்லாம் ஒருத்தர் 4 அப்புறம் சும்மா இருப்பீங்களா, அது ஆத்ம விசாரணை இல்லை. சரிங்களா. அது உண்டு, அது சன்னியாசிகளுக்கு உண்டு, நாம் அங்கே போகும்போது பார்த்துக்குவோம். இப்போ அவ்வளோ தூரம் அவசியம் அப்படிங்கிறது இல்லை. நல்லது சொல்லலாம், முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு விலகி வர்றதுக்கு உண்டான பார்க்க, இதெல்லாம் சாந்தமாக படப்படன்னு ஆயிடுவோம். அது ஆகக்கூடாது. அங்கிருந்து நீங்கள் உங்களை சீர் செய்து கொள்ளணும். அந்த படப்படன்னு ஆகாமல் நீங்கள் ஒரு நிலையோட அமைதியான மனோநிலையோடு உங்களை வைக்க முடியுதான்னு பாருங்கள். அங்கிருந்து உங்களுடைய ஆத்ம விசாரணை அதெல்லாம் தான் ஆன்சர்ஸ்.
இப்போ நம்ம ஒரு இடத்துல படப்படான்னு ஆகிற இடத்துல படப்படான்னு ஆகாமல் அமைதியாக இருக்க பாருங்க, அதுதான் நீங்கள் வந்து அந்த ஆத்ம விசாரணை ஜெயிச்சிங்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. அப்போ அந்த ஒரு சூழல் இருக்குது, அந்த சூழலை முடிஞ்ச அளவுக்கு சுமூகமாக்கி வெளியே வர்றதுக்கு உண்டான, அப்போ நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, பிறர் பேசுகிறத கேட்பீங்க, உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது வந்து பொறுமையாக இருக்கும், அளவாக மட்டும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர பார்க்குறீங்க, இல்லை அந்த அந்த அவங்க எதிர்காலம் இருக்கவங்களுக்கு அந்தளவுக்கு இன்னும் மண்டை வேலை செய்ய மாட்டேங்க, அவங்க வெறுன்னு இருக்கான்னா தென் அப்போ நம்மளை தற்காத்து தான் ஆகணும். நாய் கடிக்க வருதுன்னா ஓடத்தான் வேணும் இல்லைங்களா, கல் எடுத்து அடிக்க தான் வேணும். அந்த இடத்துல கடிச்சிட்டு போகணும் விட முடியுமா? விடலாம். ஞானி பண்ணுவார், நம்ம பண்ண மாட்டோம் சரிங்களா. ஞானிக்கு தன்னை தற்காத்து கொள்ளவும் தெரியுங்கிறதையும் நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். அவர் கை கால அசைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வேறு எந்த வேலையுமே பண்ணலைங்கிறது கிடையாது. மந்திர முறைகள் இருக்குது, இந்த போல் இருக்கக்கூடிய சீவராசிகள் வந்து நம்மை தீண்டாமல் இருக்கிறதுக்கு உண்டான மந்திர முறைகள் இருக்குது, அதெல்லாம் அவங்க உச்சாரம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அவங்க சும்மாவே நிற்கிறாங்க, அது ஒன்றும் பண்ணலைன்னா நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய விஷயங்கள் இருக்குங்க நமக்கு தெரியாமல். அப்போ இதுதான் லைஃப்பை வந்து ஹேண்டில் பண்ணி பேலன்ஸ்டாக வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வழி. இந்த ஒரு இடத்துல நாம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் அங்கேருந்து தான். ஏன்னா இப்போ நான் அடுத்து சொல்லக்கூடியது, இந்த பயிற்சிகள் எதுவும் செய்யாமல் தன்னை வந்து ஒரு இடத்துல ஆஸ்வாசப்படுத்திக்காத ஒரு சூழலுக்கு இன்னும் நான் பழகலை அப்படின்னு சொன்னால் முதல்ல அதை பண்ணணும். அதை பண்ணினதற்கு பிறகு இப்போ நம்ம என்ன ஆகும்னா, நம்ம தான் பொறுமையாக இருக்கேன், மண்டை கரன்னு இல்லையே. ஸோ அதனால் என்ன ஆகும், கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கும்போது ஏதாவது உணர்வு நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த உணர்வு நிலையினுடைய மாற்றம் எங்கே சென்று ஒரு பதிவாக அமருதுங்கிறது நம்மளால் உணர முடியும். நேற்று நம்ம வீடியோவில் சொன்னேன் இல்லையா, யாராவது ஒருத்தங்களை அப்படியே அழகாக பார்க்கும் பொழுது நம்மளுடைய சுவாதிஷ்டான சக்கரம் அந்த வயிற்றுக்கும் அந்த பிறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடம், அந்த அந்த பகுதி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுதான் சுவாதிஷ்டானம் இருக்கக்கூடிய இடம். அடுத்தது நமக்கு ஏதாவது கோபம் வருது, ஒரு மாதிரி எரிச்சல் வருது, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது வந்துட்டு இப்படியே பரவரன்னு எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம், ஆனால் உள்ளே வந்து இப்படியே இருக்கும். உங்களுடைய வயிற்று பகுதி, அந்த நாபின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்று பகுதி இருக்குங்களா, அது பயங்கரமாக ஒரு மாதிரி ஆகும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். அப்போது வயிறு இப்படி உள்ளே போகும், இறுகும், அப்படின்னு நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகும். அப்போ இந்த இடம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட உணர்வுகள், வெளிப்படுத்த முடியாத நாள்பட்ட உணர்வுகள் அப்படின்னு வரும்பொழுது அது எப்படி வெளியே வரும், கோபமாக வெளியே வரும். அதுதான் ஒரே வழி, அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரே வழி கோபமாக வெளியே வரும். இந்த கோபமாக வெளியே வரும்பொழுது பார்த்திங்கன்னா 2 இடம் வேலை செய்யும். எடுத்தோடனே நம்ம கோபத்தில் வந்து பேச மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்கணும். எடுத்தோடனே பேச மாட்டோம், நம்ம அமைதியாக இருப்போம், முதல்ல அழுகாச்சு வரும், நம்மளே வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அப்போது இந்த இடமும் இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த இடமும் இதற்கு நேர் பின்னாடி இருக்கக்கூடிய இடமும் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு இந்த கை வலிக்கும், முதுகு வலிக்கும், நம்ம ஒரு மாதிரி இருப்போம், நம்ம இப்படி ஆயிடுவோம், நேராக உட்கார மாட்டோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, மனசில் வந்து அதிகமான ஒரு இப்போ முதுகு வந்து எலும்பு பிரச்சனை இருக்குங்கிறவங்கள விட்டுருங்க, நான் அவங்கள பற்றி நான் திடகாத்திரமாக இருக்க ஆள் தான், ஆனால் நாள் போக போக இப்படி ஆயிடுவான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்போ நான் தியானம் பண்ணுறேன் இப்படி போயிட்டே இருக்கேன்னு சொல்லி, அது வந்து நம்ம இன்னும் தியானத்தில் ஒரு பக்குவம் வரலைங்கிறதுக்காக தூக்கத்தினால இப்படி போயிடுவோம். நீங்கள் உங்களை அது கூட ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. நம்ம இப்படி போனோம்னாலுமே திருப்பி இப்படி நேராக உட்கார வச்சு இதுக்கு பழகிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் போக மாட்டோம், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஆனால் இந்த உணர்வு ரீதியாக தன்னுடைய உணர்வை உள்ளே போட்டு அடக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இப்படியே போயிடுவாங்க, இப்படி ஆயிடுவாங்க கொஞ்ச நாளில். இதெல்லாம் இண்டிகேஷன்ஸ், நம்மளுடைய உடம்பு நமக்கு சொல்லக்கூடிய இண்டிகேஷன்ஸ். நீ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க, அதனால் உன்னுடைய உடல் வந்து அந்த இடம் பாதிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆகும், சுத்தமாகவே பேசாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மேல் வயிறு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே ஏதாவது இந்த அல்சர் ப்ராப்ளம் வர்றது, இந்த பேன்க்ரியாஸு அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த இடம் ஒரு மாதிரியே இருந்துக்கிட்டே இருக்கும், இந்த ஒரு மாதிரி பொறுமனை மாதிரி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடியது, கஷ்டமாகவே இருக்கும், அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, அந்த அஜீரண பிரச்சனை இதெல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த முதுகு சம்மந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னென்னா உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிங்க. அப்போது ஏதாவது ஒன்று நடக்கும்போது என்கிட்ட அநியாயம் நடக்குதா, நான் திருப்பி பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து ஆத்ம விசாரணை கிடையாது, இது வந்து மனப்பக்குவம் கிடையாது. அதை வந்து போய்த்தலைன்னு விட்டுட்டு போகிறது வேறு. ஆனால் அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த சூழலை நாம் சரி செய்யத்தான் வேணும். ஒரு ஜனக மகாராஜா அவர் வாழும்பொழுது ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் ஜீவன் முக்தராக வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்காக அவர் அரசருங்கிற அந்த ஒரு இடத்த வந்து இல்லாமல் எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டேவா இருந்தார்? இல்லை, அவர் அதற்குண்டான கடமையை அவர் செஞ்சார். நீங்கள் ஒரு தாயா, ஒரு தகப்பனா, ஒரு பிள்ளையா, நீ இல்லை இந்த சமுதாயத்தில் ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு மதிப்பில் மரியாதையில் இருக்கீங்களா, அதற்குண்டான வேலையை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் சரிங்களா. பற்று பிடிப்பிலிருந்து விலகி இருக்கத்தான் வந்து ஆன்மீகம் சொல்லுதே தவிர கடமை செய்யாமருன்னு ஆன்மீகம் சொல்லவே இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த உணர்வுகளை வெளிக்காட்டும் போது
கொஞ்ச நாளில் இன்னும் அந்த பழக்கம் ஏற்படல, இன்னும் ரொம்ப முத்துறதுக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே குணமாக ஆரம்பிக்கும். ஒரு சிலர் அந்த உள்ளேயே போட்டு பொறுமாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக தான் இருப்பாங்க. நம்ம அப்பா அம்மாவை எடுத்துக்குவோம். எனக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடியவங்க 2 பேரும் சண்டை போட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பொறுத்து போய்க்கலாம், குடும்பம் பொறுத்து போய்க்கலாம். குடும்பங்கும் பொழுது என்ன ஆகும்னா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது பொறுக்க முடியாத ஒரு சூழலாக வரும். அப்போது அந்த உரிமைங்கிற ஒரு பலமும் இருக்கிறதுனால அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அவர்களுடைய அந்த வெறுப்பு விரக்திங்கிறது இந்த இடத்துக்கு வரும். அப்போ இந்த இடத்துல விசுத்திங்கிற வேலை செய்யும். அப்போ தான் அது பேச்சா வெளியே வரும். அப்போ இந்த இடம் வேலை செய்யும். அவங்களுக்கு என்ன டயர்டாயிருவாங்க, அப்படியே சீக்கிரம் டயர்டாயிருவாங்க. அவங்க பேசி 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 டயர்டாயிருவாங்க. இது பேசுறதுனால டயர்டாகிறது இல்லைங்க, அந்த சக்கரம் ஓவர் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அவன் டயர்டாயிருவான். அப்படியே வாத்தியார்களுக்கு இது நடக்கும். வாத்தியார் டென்ஷன் ஆகிறதில்ல, கத்திகிட்டே இருக்கிற வாத்தியார் பாருங்கள் நோய்வாய்ப்பட்டவர்களாக ஆகிடுவாங்க சீக்கிரம். ஏன்னா அதெல்லாம் எனர்ஜி ஓவர் எக்ஸர்ட் ஆகிட்டே இருக்கும், அது ப்ரெஷரோட வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கும் மீறி போச்சு அப்படின்னு சொன்னால் தான் அது இன்னும் மேலே ஏறும். அந்த டென்ஷன் ஆகிறவங்களுக்கு அந்த தலைநோவு, ஒரு தலை வலி, இது எல்லாமே காரணம் என்ன? நம்மளுடைய உணர்வுகளை நாம் சரியாக கையாளவில்லை. அப்போ இந்த சக்கரங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி வேலை செய்யுது? மோசமான முறையில் வருது. ஓவராக எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம உணரக்கூடிய உணர்வுகளை நாம் சரியாக கையாளுவதில்லைங்கிறது அதற்கு உண்டான ஒரே அர்த்தம். இப்போ சரியாக கையாண்டவனுக்கு இந்த மாதிரி உணர்வு மாற்றங்கள் தெரியாதா? தெரியும். அந்தந்த இடம் வேலை செய்யும்போது அந்தந்த சக்கரங்கள் அந்த இடத்துல வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன, அந்த எனர்ஜி வந்து நீட்டாக வந்து சரி பரவாயில்ல அவனுக்கு அது தெரியும். அந்த வேலை செய்யும்போதே அவங்க தெரியும். சரி பரவாயில்ல ஓகே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் அப்படியே தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அமைதிப்படுத்திட்டான்னா அந்த எனர்ஜி அப்படியே மேலே நோக்கி போயிடும். அது அவனை தொந்தரவு பண்ணாது. இதுதான் ட்ரிக்ஸு. இது ரொம்ப ஈஸி, இது எல்லாருமே பண்ணலாம். இதற்கு ஒரே வழி என்ன? தினசரி நம்ம தியானம் பண்ணணும். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி நிலைகளை நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், கூடவே ஆத்ம விசாரணை பண்ணுறோம். இது 3ஐயும் யார் ஒருவர் நல்லபடியாக செய்கிறார்களோ அவங்களுடைய அந்த கவனம் தங்களுடைய உடல் மீது பூரணமாக மாறுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி மாறும் பொழுது என்னென்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறது, அவ்வளோ நாள் வந்து கோவப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆக்ஷனாக மட்டும்தான் பார்த்துருப்போம். இந்த கோவப்படுறதுனால என்ன ஆகுது எனக்குள்ளங்கிறத பற்றி நம்ம யோசிச்சிருக்க வேண்டாம். யோசிச்சிருக்கீங்களா என்றைக்காவது? யோசிச்சவங்க உண்டு. அதற்கு விடை கண்டுபிடிச்சிங்கன்னா சந்தோஷம். நான் இவ்வளோ நேரம் சொன்னது தான் அதற்கு உண்டான விடை. அப்படி விடை கண்டுபிடிக்கலன்னா இன்னையிலிருந்து அதை பண்ண ஆரம்பிங்க. இல்லை எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, சாமி கும்பிடுங்க, அதுக்கு கூடவே நேரம் இருக்காது. ஒரு நிமிஷம் செலவு பண்ண மாட்டோம், 2 நிமிஷம் செலவு பண்ண மாட்டோமா? இல்லை, ஒரு 24 மணி நேரத்தில் நாம் சாமி கும்பிட்றதுனால சாமிக்கு ஏதாவது ஒன்று கிடைக்க போகுது? இல்லை, நம்ம தேவைக்காக தானே கும்பிட்றோம். ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், அது கூடவா நம்ம செலவு பண்ணிக்க மாட்டோம்? அப்படியே அந்த 2, 3ங்கிறது ஒரு 10, 15, ஒரு 20 ஆச்சுன்னு வச்சுங்க. தியானத்துக்கு உட்காந்துடலாம். ஒரு 20 நிமிஷம் செலவு பண்ண மாட்டீங்க? ஒரு 20 நிமிஷம் தியானத்தில் கீழெல்லாம் உட்கார வேண்டாம் சாமி, அப்படி சேரில் உட்காந்தா கூட போதும். பொண்ணாப்பில் அப்படி உட்காந்தா போதும், அது கூட போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு 20 நிமிஷம், அது ஏதாவது ஒரு நேரம் கண்டுபிடிச்சிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இல்லையா? இதை பண்ணும் பொழுது அப்போது எனக்குள்ளே என்ன நடக்குது? அப்போ உங்களுடைய நோய் நொடிகளை நீங்கள் குணப்படுத்திடலாம், உங்களுடைய உணர்வு நிலைகளை நீங்கள் குணப்படுத்திடலாம், உங்களுடைய நீங்கள் ஆன்ம முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வெகு விரைவாக வேகமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேறு என்ன உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிசைன் ஏதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? யாராவது ஒருத்தர் வந்து விஷயம் அப்படின்னு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? வேண்டாமே, இந்த வழி இருக்கே, பெரியவர்கள் கொடுத்துட்டு போன வழி இது தானே. பயிற்சி செய்தால் மட்டும் போதுமே. இதுக்கு ஒன்றும் பெரிய மெனக்கேடு ஒன்றும் கிடையாது. சும்மா உட்கார்றதுக்கு என்ன போய் மெனக்கேடணும்? எந்த எண்ணமும் இல்லாமல் சும்மா உட்கார்றதுக்கு எதுக்கு மெனக்கேடணும்? கூட இந்த ஆத்ம விசாரணை செய்யும்பொழுது ஒரு சில நேரம் குழப்பமாக இருக்கும். சும்மா இருறா நீ அப்படின்னு நமக்கு நாமளே திட்டிக்க வேண்டிய சூழல் இருக்கும். பின்ன உட்காந்து யோசித்து பார்க்கும்போது கரெக்டு தான், இல்லை பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போது அடுத்த தடவை அதுபோல் சூழல் வரும்போது நம்ம பேசாமல் போன தடவை இப்படி தான் நடந்தது, சரி இந்த தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம், பேசாமல் தான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு. ஒரு தடவை 2 தடவைங்கும்போது நமக்கு புரிஞ்சிடும், ஓ ட்ரிக்ஸ் இதுதானா. இப்போ வந்து அவன் ஜடம் கிடையாது, அவன் எல்லாத்தையும் பொறுத்து போவன் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறவன் கிடையாது, அவன் ஜடமும் கிடையாது. சூழலை கையாள தெரிந்தவன்கிறது தான் அதுக்கு உண்டான அர்த்தம். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து பட்டாங்க மாட்டாங்க, பட்டாசு மாதிரி இருக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அலசி ஆராய்ஞ்சிட்டே அங்கே வரக்கூடிய டேட்டாவெல்லாம் வாங்கிட்டு இவன் பேசுகிற பாயிண்ட்டுக்கு டக்குன்னு இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்கவன் பேச மாட்டான், ஆப்போசிட்டில் இருக்க வேணால் டென்ஷனாக இருக்கும், இவன் காமாவே இருப்பான். இதுதான் ட்ரிக்ஸ் லைஃப்பை கரெக்டாக வாழ்றதுக்கு. இப்போ இதுதான் சக்கரங்கள் எங்கே வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு உண்டானது. இதெல்லாம் இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா நம்ம எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய விதம் அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே இது அமையும்.
அவர்கள் எல்லாருமே இந்த உடலினுடைய தன்மையை புரிந்தவர்களாக இல்லை. ஏன்னா அது இயற்கையாகவே அந்த தன்மை இருக்கிறதுனால அவர்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கூட யோசனை இருக்காது. அவங்க இதை பயிற்சி பண்ணுறதுக்கு முற்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான ஆளாக மாறிடுவாங்க அவங்க. அப்படி ஒரு ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பயிற்சி பண்ணி பார்க்குறதுக்கு முற்படுங்க. கண்டிப்பாக நிறைய ஒரு மாற்றம் வாய்ப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெறும். எஸ், சரி. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. நானாகவே ஒரு டாபிக் கண்டுபிடிச்சி பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நாளையிலேருந்து அப்படி ஒரு வேலையை பண்ணுவோமா? டன். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிறுவனங்கள் நான் உங்கள் நன்றி.